Do not go there. Stop talking. ரொம்ப கமாண்டிங்காக இருக்குல்ல இந்த சென்டென்சஸ்லாம். இது பேர் தான் இம்பெரட்டிவ்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் இம்பெரட்டிவ்ஸ் கற்றுக்க போகிறோம். நாட் நெசசரிலி இது எல்லாமே ரூடாக இருக்கணும்னு. ஸோ இதுக்கான ஒரு ரீசன் இருக்குது. என்னன்னு பார்க்கலாமா? Hi, I'm Sneha. Welcome to Capshine. Capshine is a revolutionary learner together English fluency program. Capshine oda English kathukkiradhu is easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. Okay. So first number வந்து imperative sentences. Imperatives அப்படினா என்ன? Sentences that are used to give command. அதாவது ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு கமாண்ட், அதாவது ஒரு வேலை வந்து ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ராங்காக அவங்க கிட்ட நம்ம கொடுக்குறோம். ஓகே. இன்னொன்று வந்து மேக் ஆஃபர், கிவ் டைரக்ஷன்ஸ், வார்னிங்ஸ் ஆர் ரிக்வெஸ்ட். ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் தான் வந்து நம்ம இந்த ஃப்ரேசஸ்லாம் கற்றுக்க போகிறோம். லெட்ஸ் see. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் த பேசிக் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் டு கிவ் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் வார்னிங்ஸ். Simple form, the basic form of verb. For example, stop talking now. Stop வந்து basic form of verb. So இங்க என்ன சொல்றோம்? Stop talking now. அப்படின்னா என்ன அர்த்தம்? போதும், பேசுறது நிறுத்துங்க அப்படின்னு. ஓகேயா? இது வந்து ஒரு கமாண்ட் மாதிரி. மேபி நீங்கள் வந்து ஒரு டீச்சராக இருக்கலாம், ஆர் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கலாம், ஆர் வாட் எவர் தட் இஸ். நீங்கள் அந்த இடத்துல வந்து ஸ்டாப் டாக்கிங் நவ் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுக்குறீங்க. இட் டசன்ட் நெசசரிலி ஹாவ் டு பி அவுட் ஆஃப் ஆங்கர் ஆர் ரொம்ப மீனாக வரும் அப்படின்ற அந்த அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஒரு கமாண்ட் கொடுக்குறீங்க, ஸ்டாப் டாக்கிங் நவ், ஐ கேன் ஹியர் சம்திங். See, again, it's a command. Okay, look, a car is speeding. மேபி நீங்கள் வந்து ரோட்டில் போயிட்டுருக்க போது ரோட் கிராஸ் பண்ணுறீங்க, திடீர்னு வந்து ஒரு கார் ஸ்பீட் ஆகிட்டுருக்கு. அந்த இடத்துல வந்து ரொம்ப பொலைட்டாக பேச முடியாது இல்லையா? பிகாஸ் நீங்கள் வந்து அவசரமாக ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கன்வே பண்ணணும். ஸோ யூஆர் சேயிங் லுக், அ கார் இஸ் ஸ்பீடிங் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங்காக நீங்கள் வந்து கன்வே பண்ணுறீங்க. அந்த இடத்துல வந்து we can use this. ஓகே, அடுத்தது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு Capshine 30-day ஃப்ரீ ட்ரையல் பற்றி சொல்கிறேன். திஸ் இஸ் an excellent பிளாட்ஃபார்ம். உங்களோட இங்கிலீஷ் வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கான நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லைவ் கிளாஸஸ், டெய்லி மைக்ரோ லெசன்ஸ், குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணி பேசுகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற கோச்சஸ் நாங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் ஃபீட்பேக்கும் தருவோம். ஸோ நீங்கள் இங்கிலீஷை வந்து இன்னும் ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக பேசலாம். இந்த 30-day ஃப்ரீ ட்ரையல் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டே இருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூஸ் do not or don't for negative imperative sentences. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். Don't walk on the grass. நிறைய இடத்துல வந்து பார்க்லலாம் இந்த சைன் பார்த்துருப்போம். Don't walk or do not walk on the grass. Do not enter the room. Maybe அந்த ரூம் வந்து டேஞ்சராக இருக்கலாம். லைக் நிறைய வயர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அங்கே வச்சுருக்கலாம். அந்த இடத்துல வந்து நம்ம வரக்கூடாது அப்படின்னு ஒரு வார்னிங் மாதிரி நம்மளுக்கு வந்து போர்டு வெளியில் போட்டிருக்கலாம். ஏன்னா அந்த எக்யூப்மெண்ட் நம்ம ஏதாவது தொட்டுட்டோம், ஆர் அந்த இருக்கிற அந்த எல்லா எக்யூப்மெண்ட் மேலே நம்ம ஏதாவது கால் கை வச்சு ஷாக் அடிச்சிடும், ஆர் சம்திங் லைக் தட், ரைட்? ஸோ வி ஜஸ்ட் சே do not enter the room. ஸோ அது ஒரு வார்னிங்காக வரலாம் உங்களுக்கு. Don't walk on the grass. ஸோ மேபி இட்ஸ் அ ஃப்ரெஷ்லி கட் கிராஸ். அது வந்து அவங்க வந்து ஒழுங்காக பார்த்துட்ருக்காங்க, நம்ம கால் பட்டு ஏதாவது பண்ணி கிராஸ்க்கு எடுத்துடக்கூடாது இல்லையா? ஸோ மேபி இட்ஸ் அ சிம்பிள் ரிக்வெஸ்ட், டோன்ட் வாக் ஆன் த கிராஸ், ஆர் இட்ஸ் அ கமாண்ட், டோன்ட் வாக் ஆன் த கிராஸ். ஓகே, ஸோ வென் கேன் வி சே லெட்ஸ்? யூஸ் லெட்ஸ் டு மேக் சஜஷன்ஸ். ஒரு சஜஷன் கொடுக்க போது we can say let's. So for example, let's go shopping today. Let's order some food for lunch. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு ரொம்ப கேஷுவலாக வர ஒரு விஷயம். நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்க, லெட்ஸ் கோ ஷாப்பிங் டுடே ஆர் லெட்ஸ் கெட் ஃபுட் ஃப்ரம் அவுட் சைட் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்தாச்சு. ஸோ அதை நீங்கள் சொல்ல போது யூ கேன் சே லெட்ஸ். இட்ஸ் அ சஜஷன் தட் யூ ஆர் புட்டிங் அக்ராஸ். பட் நீங்கள் வந்து அதை டிசைட் பண்ணிட்டீங்க, ஸோ யூ புட்டிங் இட் அக்ராஸ் அஸ் ஹே லெட்ஸ் டூ திஸ் டுடே, அந்த மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ளீஸ். ப்ளீஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? யூஸ்வலாக ப்ளீஸ் நம்ம யூஸ் பண்ண போது வி யூஸ் இட் ஃபார் அ ரிக்வெஸ்ட். ஒருத்தர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் லீவ் யுவர் ஷூஸ் அவுட் சைட்,
ரைட்? நிறைய வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பேரோட வீட்டில் வந்து ஷூஸ் நம்ம உள்ளே போட்டுட்டு போகக்கூடாது இல்லையா? ஸோ we leave it outside. So it's a request, please leave it outside. But it's still full of command, right? Okay, get me a cup of coffee please. This is a request. Can you get me a cup of coffee please? Request. have என்ற அந்த வார்த்தை வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணலாம்? Have a safe trip, have a great day, have a beautiful year ahead, have an amazing birthday. இது எல்லாத்துலேயுமே வந்து we can say have. ஸோ நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறீங்க, have a great day அப்படின்னு நீங்கள் சொல்ல போது you are telling them just have it. ஸோ அந்த இடத்துல வந்து we use have for imperative sentence. Okay, so let's try to fill in the blanks. நம்ம கற்றுக்கிறத வச்சு இந்த blank வந்து fill பண்ண ட்ரை பண்ணலாம். Blank all the work by tonight. நம்ம ஒரு வேர்டாக வந்து அந்த blankல போட்டு பார்த்துட்டு let's see which works. Please all the work by tonight. No, ஏன்னா அங்கே வந்து complete அந்த மாதிரி எந்த வார்த்தையுமே இல்லை. ஸோ please all the work by tonight doesn't make sense. Let's all the work by tonight doesn't make sense. So the correct answer is finish all the work by tonight. So that is the right answer. Okay, next one, the dash disturb me for the next 2 hours. So have disturb me for the next 2 hours, stop disturb me, do not disturb me makes more sense, illa? So do not disturb me for the next 2 hours. Please a nice day. No. Do a nice day. I mean, you can, but no, that's also wrong. Have a nice day is the right fit. Okay, I hope உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு Capshine 30 day ஃப்ரீ ட்ரையலில் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா capshine.com இல்லை Capshine ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த 30 day ஃப்ரீ ட்ரையலில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இங்கிலீஷை சூப்பராக பேசுங்க. தேங்க்யூ.